உலகத்திலேயே மிக ஆரோக்கியமான உணவுகளில் இட்லி ரொம்ப முக்கியமானது. பிறந்த ஒரு சில மாத குழந்தைங்களுக்கு கூட இட்லி கொடுக்கலாம். ஆனால் அத்தகைய இட்லியே இன்னைக்கு பார்த்தீங்களன்னா விஷமாக மாறிட்டு வருது. அது எதுக்காண்டுக்குன்னு பார்த்தீங்களன்னா, இட்லியில் இட்லி எடுக்கிறாங்கல்ல, இந்த இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்களன்னா இட்லி எடுக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்களன்னா, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், அந்த இட்லி குண்டானில் இருக்கிறது துணியை வச்சு இட்லி ஊற்றுறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துணிக்கு பதில் பாலித்தீன் கவர் போடுறாங்க. குறிப்பாக மேரேஜ் ஹால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இட்லி, பிளாஸ்டிக் அந்த காஃபி டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் இட்லி மாவு ஊற்றி ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த இட்லி ஊற்றி சாப்பிட்றாங்க. அது பாய்சனாக மாறுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், துணியில் இருக்குது. இப்போ அவங்க எப்படி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க அதை எடுக்க போகிறாங்க. இது எடுக்கிறதுக்கு துணியில் ஊற்றி செய்யும் போது கஷ்டமாக இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாலித்தீன் கவர்னா சும்மா அப்படின்னாவே அது கொட்டிடும். அப்போ என்னன்னா, அவங்க ஈஸிக்காக இதை கொட்ட வச்சு எல்லாருக்கும் விஷமாக்கி எல்லாரும் சாவடிச்சிடுறான். அப்படிதான். அப்போ நம்ம எங்கே போனாலும் இது பாலித்தீன் கவரில் ஊற்றிருக்கிறீங்களா, இல்லை கிளாஸில் பிளாஸ்டிக் கிளாஸில் மாவு ஊற்றி இட்லி சுட்டுருக்கீங்களான்னு கேட்குறது நம்ம கடமை. அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் கூட பின்னாடி நம்மளுக்கு தெரியாத பிளாஸ்டிக் கவரில் செய்கிறாங்கன்றது புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. எந்த ஹோட்டலாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி இட்லி சுடும் போது பாருங்கள், கேளுங்க. அதுவும் குறிப்பாக இந்த கிளாஸ் இட்லியில் சாப்பிட்றத தவிருங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து கேன்சர் வாங்கிட்டு போகிற மாதிரி. இந்த தருணத்தில் இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நன்றிக்கா. இந்த டைம்லையும் இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க உடம்பு கெட்டுக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஏன்னா இல்லை இப்பெல்லாம் மாறிட்டாங்கக்கா. ரொம்ப மகிழ்ச்சிக்கா. வாழ்த்துக்கள்க்கா உங்களுக்கு. தேங்க்யூக்கா. நல்லா இருக்கணும்.